எவ்வளோ இப்போ தான் கொண்டாந்து போட்டவே பாருங்க பிடிக்கிறாரு மீன். வணக்கம் ரோலே, நாங்கள் தான் நம்மளோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேரி காலம் வந்து எல்லோரும் நினைப்பீங்க, ஆனால் மேரி காலம் இல்லை. இப்போ வந்து 5ஆம் மாதம், இன்றைக்கு 15ஆம் தேதி. சொல்லப்போனால் 2 நாளாக தொடர்ச்சியாக கடும் மழை தான் பெய்து கொண்டிருக்குது. வானிலையில் வந்து 13ஆம் தேதியோட வந்து மழை நிற்குமென்று தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு பிறகு பாருங்க 2 நாட்கள் அந்த சாலமுக்கம் நீடிக்கிறதால கடும் மழை. இப்போ ஜாழ்ப்பாணம் வந்து எப்படி அந்த மேரி காலத்தில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ரோட்டில் கூட வெள்ளங்கள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறத பாருங்கள். இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த பூவாலசிங்கம் புத்தக சாலைக்கு முன்னால் நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு அண்மையில் தான் நிற்கிறோம். பாருங்க இவ்வளவு வெள்ளம் வந்து ரோட்லேயே போட்டிருக்குறான்ற பாருங்கள். அந்த நீர் வந்து ஓட முடியாமல் மக்கள் வந்து இந்த இதில் போடுறது கூட அவதிப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். குடைகளோட போடுறதை பார்க்கலான்னு இதில் அதோட வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களும் வந்து இதில் போய் கொண்டிருக்கிறதையும் இதில் பார்க்கலாம். இந்த திடீரென்று இந்த மழையை எதிர்பார்க்காத மாதிரி 2 நாட்களாக பெய்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் கூட நின்று இந்த நிலவரங்களை காட்டிக்கொள்கிறவங்கள பாருங்கள் எப்படி மழை வந்து அடித்து பொழிஞ்சு கொண்டிருக்கிறன்றதையும் இதில் பார்த்து கொள்ளலாம் பாருங்க. இப்போ ரோட்டால் கூட நாங்கள் போய்க்க இதில் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் இந்த வெள்ளங்கள் வந்து போட்ட வண்ணம் தான் இருக்குது. அதையும் இதில் நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த இது கிராமப்புறங்கள்லையும் வந்து வெள்ளம் வந்து இப்படி போட்டிருக்குது. நகரப்புறங்கள் அதாவது யாழ்ப்பாணம், அங்கால சாவச்சேரி பக்கங்களில் பெருத்துறை சைடு எல்லாமே வந்து மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்குது. கொழும்பு சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பாடசாலைக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்கணும். அது எல்லாமே வந்து என்னென்னா அங்கால தொடர்ச்சியாக மழை வந்து வெள்ளங்கள் பொழிந்த வண்ணம் இருக்குது. வெள்ளம் மழை வந்து நிரம்பினதால் வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறத நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் இது வந்து இப்போ சைக்கிளில் வந்து துவிச்சக்கர வண்டியில் வந்து சென்று தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த காணொலியை நாங்களும் நிறைய நாட்கள் ஆகிடுது வீடியோக்கள் எடுத்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோக்களையும் போட முடியாமல் போயிட்டுது. மழையோட தொடங்கி இருக்கிற இன்றைக்கு மறுபடியும் இந்த வீடியோக்களை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியாக இந்த மழையின் நிலவரங்கள்னு நாங்கள் பார்க்கலாம் பாருங்க. இதில் வந்து இது சித்தங்கனி சைடில் வந்து இந்த மழை பொழிகிறதையும் பார்க்கலாம். நாங்கள் ஆட்டோவில் போய்கொண்டு எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த வாகனங்களில் செல்றதே பயமாக இருக்குது. இடி மின்னல்கள்லாம் வந்து மிகவும் மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நேற்றைய தினம் கூட சுழிவுரத்திலோட ஒரு சிறுவனை வந்து மின்னல் தாக்கி இருக்குது. அவதானமாக இருந்து கொள்ளுங்க மக்களே. கட்டாயமாக இந்த இப்படி பொது வழிகளில் இப்படி ஓடுறதையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். மின்னல் வந்து நேரடியாக தாக்குறதுக்கான அதிகபட்சமான ஆபத்துகள் வந்து இங்கே இருக்கிறதையும் இதில் பார்க்கலாம். யாழ் நகர பகுதி வந்து வெள்ளத்தால் எப்படி மூழ்கி போயிருக்குன்றதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இந்த நிலவரங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்படியே நீடிக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மறுபடியும் இந்த வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்குது. மங்கால கூட அந்த ஒரு பைக் வந்து பாருங்க நீருக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க நடந்து போய்கொண்டு இருக்கணும் மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கணும். இதில் ஆம்புலன்ஸ் கூட அவசரமாக போய்கொண்டிருக்கிறதையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். அதோட பாருங்கள் இந்த யாழ் நகர பகுதிகள் வந்து எவ்வளவு மழை என்றாலும் மக்களின் நடமாட்டம் அதிகமாக தான் நடந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு எப்படி
ஆட்டோண்டு போகுதான பாருங்க. இந்த இதில் திரும்புற இடத்துல கொஞ்சம் தண்ணி போகல, வெள்ளம் போட்டிருக்குங்க. நீங்க பார்க்கலாம். நிறைய வெள்ளங்க. அப்படியான வாகனங்கள் இனி ஓடுறதெல்லாம் கவனமா ஓடணும். எப்ப வந்து யார் யார் அடிச்சுட்டு போவாங்கன்னே தெரியாது. அப்படித்தான் கண்ணே தெரியல ரோட்டால் ஓடைக்க. மழை இருட்டண்டு மற்ற அந்த மழை ஏறம் வந்து கண்ணழக வர்றதால ஹெல்மெட் எல்லாம் மூடிட்டு போயினா முன்னுக்கு வர வாகனங்கள் தெரியாது. அதை பார்க்கணும். நாங்கள் வயல் சைடும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. வெள்ளங்கள் இதுக்கு வந்துட்டோம். மதவடி ரோட்டே தெரியல பாருங்க. ரோட்டும் கொஞ்சம் தெரிய கஷ்டப்படுது. அவ்வளோத்துக்கு புகாரா இருக்குது. மழை பொழிஞ்சோண்டு தான் இருக்குது. மழையும் குறையிற மாதிரி தெரியல. இந்த காலமை குட்டிச்ச மழை அப்படியே ஒற்றேடியா பெய்து கொண்டே இருக்கு. பருவகாலம் தொடங்கிட்டு தானே, இனி மழை காலம். ஒரு வாகனம் ஒன்று வருது. பாருங்க பிடிச்சிட்டாங்க எவ்வளோ முகத்திலே ஒரு சந்தோஷம் கொண்டு தெரியுது. மீனண்டா மீன் தான் எறிஞ்சாரு தான். அவருக்கு சிரிப்பும் வந்துட்டு இதெல்லாம் முதல்ல வந்து எறிஞ்சவர் இப்போ எறிஞ்சிட்டாரு பாருங்க.